மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த வேளையில் சப்தமத்தில் இருந்து மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் திகழக்கூடிய புதன் பகவான் அஷ்டமத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். அவர் அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குறிப்பாக அவரை தொடர்ந்து செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் என பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகுவதற்கு முன் ஒன்றாக இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரனும் 18ஆம் தேதி அன்று மிக வலுவாக இணைகிறாருங்க. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து அஷ்டமத்தை வலுப்படுத்தினாலும் சப்தம பார்வையை தனஸ்தானத்தின் மீது செலுத்த போகின்றன. ராசியின் அதிபதியான பல கிரகநிலைகள் ராசியின் அதிபதியுடன் இணைந்து வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை விட அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத தடைகள் விலகி சேமிப்பு உயரும். திடீரென பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அஷ்டமஸ்தானம் என்பதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான பலன்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் உறுதியாகவே ஆதாயம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்கள் அஷ்டமத்தை ராசியின் அதிபதியான புதன் உட்பட பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றி அடையாத காரியங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். சுயதொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற பணிகளில் ஆர்வம் அதிகமாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் அனைத்து பணிகளையும் மேற்கொள்வது நல்லது. திடீரென அவசரப்பட்டு முடிவெடுப்பதை மட்டும் உறுதியாக தவிர்த்து விட வேண்டும். எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கடல் தாண்டி சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல திருப்திகரமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சில இடங்களில் தடையாக இருந்த தடைகள் விலகி தற்போது உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் பணத்திற்காக விண்ணப்பித்து அதில் காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழலில் மாற்று வழியில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.